ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டாணியில் சுண்டல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மார்னிங்கே வந்து பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போது அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பட்டாணியில் வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பட்டாணி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கடுகு பொரிஞ்சிட்டது, நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கலாம். காரம் வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட வேண்டியது எல்லாம் லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கிடலாம். பட்டாணிலே ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கும் தேங்காய்க்கும் மட்டும் வர மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அது ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது, சும்மா லைட்டாக வதக்கினாலே போதுமானது. சுண்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக வதக்கினாலே போதுமானது. இந்த பட்டாணி வந்து ஜீரண சக்திக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால் ஈவினிங் டைமில் நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. ஈவினிங் டைமில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது ஈஸியாக ஜீரணம் ஆயிரும். மலச்சிக்கல் இருக்காது. பட்டாணி ஈவினிங் டைமில் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு மலச்சிக்கல்ங்கிற பிரச்சனையே இருக்காது. ஃப்ரீயாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த பட்டாணியை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க.